ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் சரி ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிகிட்டு இருந்தேன். அதுக்காக ஆஃபீஸ்க்கு லேட் ஆனதுனால என் ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசினேன். என்ன இன்னும் சமைக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன பண்ணி செஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசினேன். அதுக்கு அவர் நீ சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு சரியான இதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் நான் கொஞ்சம் கோவமாக தான் பேசிட்டேன். நானும் பேசினேன். அதாவது எனக்கு முடியலை, உடம்பு முடியலை, நீங்கள் பார்த்தா தான் என்ன, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் பார்த்து செஞ்சால் தான் என்ன, பார்க்குறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் ரைட்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் அது அதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். முழு விஷயத்த நம்ம என்றைக்குமே கொஞ்சம் ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ செய்ய முடியுதோ அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஓகே தான், நான் இனிமேல் இந்த விஷயத்தில் எது இது பண்ண விரும்பலை. அதுக்காக நம்ம சரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி சரி அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான ஒரு இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது பண்ணணும், பார்க்கணும், செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக நம்ம எதையுமே சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃப் கொஞ்சம் என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேண்டியதில் செய்ய வேண்டியதில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்குவோம், பார்ப்போம். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போதைக்கு காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு சரியான காரணத்தை நம்மளுக்கு முடிஞ்ச இதை நம்மளுக்கு சரியான ஒரு இது கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நான் என்ன ஒரு விஷயத்த நான் இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நம்ம ஒரு சில நேரங்களில் அம்மாக்கிட்டேயும் சரி, ஒய்ஃபுக்கிட்டேயும் சரி, நம்மளோட ஆஃபீஸ் பிரச்சனை இதுக்காக நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே இது பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் அவங்க எதுவும் இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கான டைமிங்கிறத நம்ம புரிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இது சரியாக இருக்குது, சரியா இல்லை அப்படின்னா அப்படின்னால அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறது. இதுக்காக இந்த ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்காக காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இது பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு இதையும் இது பண்ணிக்கணுங்கிற இதுங்கிறது இல்லை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அதுக்கான டைமிங்கிறது வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சரியான ஒரு பக்குவத்துக்கு வரட்டும் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணேன். அதுக்காக ஒரு சில நேரங்களில் சரியான இதில் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன விஷயம். அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம். நான் வேலைக்கு போகிறப்ப இந்த மாதிரி கோவமா இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், செய்கிறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது பண்ண முடியுது, செய்ய முடியுதோ அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, பண்ணுங்கள், செய்யுங்க. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எது எது செய்யுதா, பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செஞ்சோம்னா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, என்னால் முடியாது அப்படின்னோன்னே, சரி சரி அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. அதுக்காக இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் எடுத்துக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ணிக்க முடியாது, செய்ய முடியாது. பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது இது பண்ண முடியுதோ அதுதான் நம்ம சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும். ஒரு சில நேரங்களில் நமக்கு இது கரெக்டாக இருக்குது, இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான டைம்ங்கிறது நமக்கு சரியான ஒரு வேலை வந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் கோவப்பட்டேன் அப்படின்னா,
அதுக்காக சில காரணங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து